ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேஎஸ் கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எப்படி ஈஸியாக வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு டெக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு டெக்கர் ஐட்டம் தான். ஸோ வந்துட்டு நம்ம எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த வால் டெக்கர் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் ஸ்டிக் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த ஐஸ் ஸ்டிக்கை வந்துட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம், அதாவது அவுட்லைன் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ஒரு 6 அவுட்லைன்ஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன். இதே மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த அவுட்லைன் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு இப்போ எல்லாமே இந்த அவுட்லைனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கலர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணிட்டு கட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாதிரி பிங்க் கலரில் எல்லாத்தையும் கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்க வந்துட்டு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருந்துச்சு, அதாவது ஐஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போது இந்த இதில் வந்துட்டு ஒரு 3 பீஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 3 பீஸையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடிக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். அதாவது இந்த பேட்டர்னில் தான் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இப்படி திருப்பி விட்டு பார்த்தோன்னா இது மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ ஒரு பேப்பரில் நான் ஒரு 9 ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி அதை வந்துட்டு நல்லா கலர் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிட்டு கலர் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 9 ஃப்ளவர்ஸையும் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த டைமண்ட் மாதிரி கார்ட்போர்டில் ரெடி பண்ணோம்ல, அதில் வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துல ஸ்டிக் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபைனலாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், இந்த டைமண்ட் மாதிரி இருந்ததில். இப்போ பின்னாடி இப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அந்த ரப்பர் பேண்டை இங்கே இப்படி வச்சு செலோ டேப்போட ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டோட செலோ டேப் போட்டு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போது வந்துட்டு நம்ம வாலில் வந்துட்டு ஹேங் பண்ணி விடலாம். ஹேங் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வாலில் ஹேங் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கேஎஸ் கிராஃப்ட் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டன் போனால் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.